காதல் கதை சொல்லவா அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜய் சேதுபதி நடித்து அதோடைய ப்ரமோஷனுக்காக ஒரு எஃப்எம் ஸ்டூடியோவுக்கு போயிட்டு லவ்வர்ஸ் கிட்ட பேசி புதிதாக இன்னும் எத்தனை காதல் கதைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், மக்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கலந்துப்பார் ஒரு ப்ரோக்ராமில். அப்போது அதில் காலர்ஸாக வர ஒரு 2 ஃபீமேல் லவ்வர்ஸ் சொல்லக்கூடிய கதை தான் இந்த ஒட்டுமொத்த ஃபிலிமும். அதில் ஜெயராம் லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நகுலோட லவ் ஸ்டோரி செகண்ட் ஹாஃபும் காமிச்சிருக்காங்க படத்தில். இடையிடையே சிறப்பு தோற்றத்தில் அந்த காலர்ஸ் கிட்ட பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் சேதுபதியாகவே இதில் வலம் வந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் பார்ப்பதற்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக தான் இருக்குது. ஒரு சைடு கேரளா, கோவா இந்த மாதிரி ஜெயராமுடைய போர்ஷன்ஸும், இன்னொரு சைடு வந்து ஒரு சென்னை இந்த மாதிரியான இடங்கள்லையும் எடுக்கப்பட்டு பார்ப்பதற்கு வந்து பல்வேறு லொக்கேஷனில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. ஸோ டோட்டலாக இது வந்து ஒரு எல்லாம் கலந்த ஒரு கலவையான ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ மறக்காமல் இந்த படம் பார்த்தா நிச்சயமாக கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த டயத்துக்கு எந்த ஒரு படமும் இப்போ கரண்ட்டில் பெஸ்ட்டாக ஓடுற மாதிரி தெரியல. ஸோ காம்படிஷன் இல்லாத நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்கறதுனால நிச்சயமாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிட்டு, இந்த ரிவ்யூவிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ராக் ஸ்டார் சந்தோஷ். நன்றி, வணக்கம், பாய்.